இது நான் உங்களுக்கு செய்கிற சின்ன ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ நேரம்டா, சீக்கிரம் வாங்கடா. 5 நிமிஷம். டேய் சிவா, எப்படா முடியும்? சீக்கிரம் வாங்கடா. டேய் ஏன்னா உருப்படியா பண்ணலாம்டா. நம்மளாம் எங்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாமா? நல்லா இருக்கே. கேமரா வாங்கிக்கோ, ரிசல்ட் வரதுக்கு 10 நாள் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ள நல்ல படம் எடுக்கிறோம். கேமராலாம் பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், கவலையப்படாதீங்க. எல்லாம் ஒழுங்காக வந்துடுங்கடா. எல்லாரும் வரன்ட்டாங்கடா, நீ வந்துடுனே. ஜச்சா டேய், நான் வரலடா ஷார்ட் ஃபிலிம்க்கு. எனக்கு ரிசல்ட் நினச்சா பயமாக இருக்குடா. மச்சான் வரலடா, விட்டுடா, நான் வரலடா. நிச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா? டேய் வேணாண்டா, எனக்கு விட்டுருங்கடா, நடிக்க வேறு தெரியாதுடா. ப்ளீஸ்டா விட்டுருங்கடா, ப்ளீஸ்டா. சி வாணி. சரி வை, வரேன். மச்சான், அந்த மெயின் சீன் நான் பண்ணுறேன். ஏன்? என் டிக்டாக்லாம் பார்த்துருக்கல. உன் டிக்டாக்கை பார்த்ததுனால தான்டா சொல்கிறேன், வேணாண்டா. ஆமாம் மச்சான், வேறு யாரும் ஆளே இல்லை, நீயே பண்ணு. சரி நல்லா சரி. ஒரு நாள் நான் பெரிய ஆக்டர் ஆவேன். அப்போ என் கால் சீட்டை கேட்டு நீலாம் என் தெருவில் நிற்பேன். கிளைமேக்ஸ் மட்டும்தான் இருக்கு, சீக்கிரம் பண்ணுடா. 3, 2, 1. கட்டிடுவாடா. டேய் என்னடா ஒழுங்கா நடிடா. உன்னால நடிக்க முடியும்டா. நான் சொல்றத நான் மனசு நினைச்சு நடி. இப்போ நீ 12th ஃபெயில் ஆகிட்டேன்னு வையன், உங்கள் அப்பா அம்மா தலை குனிஞ்சு நிற்பாங்க. அப்போ உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த லெவலில் நீ என்ன பண்ணுவ, அதை மனசு நினச்சி நடி. ஐயோ, ஒரு வேலை இவன் சொல்கிறதெல்லாம் நடந்துடுச்சுன்னா? டேய் உங்களுக்கு நடிக்க வரலடா, போடா, அப்புறமா பார்த்துக்கலாம். ஷார்ட் ஃபிலிமே வேணாம், ஓகேவா? ரிசல்ட் வேறு வந்துடுச்சு. அவன் வேறு ஃபெயில் ஆகிடுவேன்னு சொன்னான். என்ன பண்ண போகிறானோ தெரில. ரிசல்ட் என்னடா ஆச்சு? நான் கோழை தான்டா, ஆனால் சாகிற அளவுக்கு கோழை இல்லை. என்னமோ சொன்னீங்களே, மார்க் போனால் மானம் போச்சுன்னு. பரவாயில்லடா, என்கிட்ட முயற்சி இருக்குது. இது எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன தோல்வி தான்டா. பல தோல்விகளை தாண்டி கடைசி வரைக்கும் வாழ்றது வெற்றி தானே. பல பேர் ஃபெயில் ஆகணும்னு நினைத்து நினைக்கிறாங்க. நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அவங்களுக்கே தெரியல. எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குடா, அதை அவங்க கண்டுபிடிச்சாங்க வச்சுக்கோ, வாழ்க்கையில் அவங்க எங்கேயோ போயிடாங்க. அதே மாதிரி தான் இப்போ நானும், எனக்கும் டேலண்ட் இருக்குடா, கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன், சாதிப்பேன். அப்புறம் என்ன இதுக்கட கழுத்தில் கத்தி வச்சிருக்க? நீங்கள் வருவீங்கன்னு தெரியும்டா, அதான். வாடா போய் சிவா பார்த்துட்டாடா. சரிடா, ஷர்ட் மட்டும் மாற்றிட்டு வரேன்.
மச்சான், இதுக்கு முன்னாடி யாரும் என்ன இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. அவனுக்கு ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்றதுக்கு அது தைரியம் இருந்தது. எனக்கு அது கூட இல்லை. நான் இருக்கும்போது தான் உங்களுக்கு எந்த யூஸ் இல்லாமல் போயிட்டேன். ஏன் சாவாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எனக்கு நடிக்க வரலன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, நான் இப்ப நடிக்க வரல. இது நான் உங்களுக்கு செய்யற சின்ன ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ். நான் நடிக்கல. டேய் சிவா, உனக்கு ஒரு படத்தில் நடிக்க சான்ஸ் கிடச்சிருக்குடா. அதை சொல்ல தான்டா நாங்கள் வந்தோம். டேய் சிவா, எந்திர்றா. டேய் சிவா, எழுந்துடுறா. டேய் சிவா. உன் எதிர்காலம் உன்னில் உள்ளது. மதிப்பெண் என்ற எண்ணில் இல்லை. திறமை ஒன்று இருக்கும் முன்னில் அதை கண்டு வென்றது வாழ்வில்.